கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு வேதத்தின்படியான நடவடிக்கைகள். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி செலவு செய்யறோம் எப்படிங்கிறத நீங்க எதை வச்சு டிசைட் பண்றீங்க? டு டூ லிஸ்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஏற்கனவே அந்த பட்டியல் போட்டு வைப்பீங்களா? இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு அந்த பழக்கம் உண்டா உங்களுக்கு? எந்த நாள்ல உங்கள் முன்னுரிமைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி முடிவு செய்வீர்கள்? அதாவது எதுக்கு நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, இந்த நாள்ல இந்த நேரத்துல எதை செய்யணும் அப்படிங்கறத எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க நீங்க? நான் அதை பற்றிலாம் ரொம்ப பெருசா யோசிக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல ஒண்ணு மாத்திரம் தெரியும், எனக்கு நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படிங்கறது மாத்திரம் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? அல்லது ஏதாவது மொபைல்ல உள்ள ஒரு ஆப் அல்லது ஒரு செயலியை நீங்க யூஸ் பண்றீங்களா, பயன்படுத்துறீங்களா? அல்லது சோசியல் மீடியா அல்லது டிவி இது உங்களை கைட் பண்ணுதா? உங்கள் டு டூ லிஸ்ட செய்ய வேண்டிய வேலையை பட்டியல்ல வேதாகமம் வழிகாட்டுவதை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அதாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை இருக்கு பாத்தீங்களா, செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை வேதாகத்தின்படியாக நம்ம நடவடிக்கைகள் செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வேதத்தின்படியாக நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சற்று கவனிப்போம். பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவர்களாய் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 5:10 விதவைகள் எப்படி இருக்கணும், ஸ்திரீகள் எப்படி இருக்கணும், முதிர்ந்த வயதுள்ள ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் அப்படின்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கை இரக்கம், தியாகம் மற்றும் சேவை செயல்களால் நிறைந்திருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதா? அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இன்னொரு வசனமும் நம்ம பார்க்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயும் கற்புள்ளவர்களாயும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களாயும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீத்து 2:5 சொல்லப்பட்டிருக்கு. முதிர்ந்த வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்திற்கு அடிமைப்படாதவர்களாயும் இருக்க வேண்டும். தீத்து 2:3 சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அதை உங்கள் செய்ய வேண்டிய பட்டியலை வழிநடத்த அனுமதிக்கிறீர்களா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்களுடைய செயலில் இருக்கும்படியாக வேதத்தின்படியாக வேதம் எங்களுக்கு என்ன சொல்லுதுங்கிறத அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களை இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய செயல்முறைகள் இருக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கு வேண்டிய உதவி ஒத்தாசைகளை எங்களுக்கு கட்டிட்டு தாங்க. ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இயேசுவின் மூலமே ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறு செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய February 3rd 2023 Seeking Him ப்ரோக்ராமிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.